நல்லா ஒரு சுவையான முருங்கைக்காய் பிரட்டல் செய்யறதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம எடுத்துருக்கிற முருங்கைக்காய்க்கு தகுந்த போல் இதில் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துடலாம். இது எண்ணெய் நல்லா அளவாக சூடு ஏறி வந்ததும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். அடுத்து கருவேப்பிலை ஒரு 5-6 தழை போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் நான் எடுத்துருக்கிற முருங்கைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த போல் நான் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நான் நாட்டு முருங்கைக்காய் 4 முருங்கைக்காய் போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த போல் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளி அதுவுமே பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாமும் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வந்து ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வரும்போது இதில் மசாலா பொருளாக சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் எல்லா செலவும் சேர்த்து அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுடணும். இதனுடைய பச்சை வாசனையும் போகணும். கூடவே வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். முருங்கைக்காய் பிரட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரொம்ப குழைய வதங்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் முருங்கைக்காயை சேர்த்துடலாம். இது நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா அந்த முருங்கைக்காயோட சேர்த்து நல்லா கலந்து வரணும். அதை போல் கொஞ்ச நேரம் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் இதை கலந்து விட்டுடணும். இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். ஆனால் முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த பக்குவத்துக்கு முருங்கைக்காய் மேலே தான் இருக்கணும். தண்ணி வந்து அடியில் கொஞ்சமாக இருக்கணும். அந்த பக்குவம் தான் வந்து அந்த அளவு தான் வந்து தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நிமிஷத்தில் முருங்கைக்காய் வெந்து வந்திருக்குது. நான் நடுவில் வந்து ஒரு 2-3 தடவை ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டுருக்கேன். முருங்கைக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே போயிட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. நடுவில் ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டு இந்த பக்கம் வரும்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து வேக வச்ச பருப்பு கடையில் தான் இன்றைக்கி குழம்பாக செஞ்சுட்டு இந்த சைட் டிஷ் முருங்கைக்காய் பிரட்டலையும் நான் இன்றைக்கி சமைச்சிருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் செமையாக இருக்கும்.